கதைச்சு அந்த வண்டியில் வந்து எடுக்க மறந்து போனேன். இங்கே வந்து ஜோக்கெட் விலையே எக்கச்சக்கம் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு பழங்களில் செய்திருப்பார்கள். இது கூடுதலாக இப்போ சில்லங்காலேயே சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் இப்படியான பொருட்கள் வந்துட்டுது. நான் வாங்குறதில்ல, உங்களுக்கு எது பிடிக்குமன்றதை வந்து கொமனில் சொல்லுங்க. இந்த பேக்கெட்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. கனடாவில் வந்து இந்த லிண்டோ இந்த சாக்லேட் கொஞ்சம் சரியான ஃபேமஸ். அந்த சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற அந்த சீரியல்லையும் வந்து சரியான விருப்பம் எனக்கு. குழந்தை பிள்ளைகள் சாப்பிட்ற சீரியல் இது வந்து 3 எடுத்தால் $10 தான். இப்போ நான் அங்கே நின்று திருப்பி இங்கே வந்துட்டேன். ஊரில்ண்டா மரத்தில் ஏறி வெட்டி இளநீ குடித்து அந்த வழுக்கலை சாப்பிட்ற அந்த ஃபீலுக்கு இங்கே பார்த்தீங்களா கனடாவில் கோகனட். வணக்கம், நான் சாகின். நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமம்பில் என்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வால்மார்ட்டுக்கு வந்திருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு வால்மார்ட்டுக்கு ஷாப்பிங்குக்கு போகிறேன். நான் வால்மார்ட்டுக்கு நான் வந்தேன்னு சொன்னால் ஏதாவது தேவைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சாமானாக தான் இருக்கும், அதை வாங்கிட்டு டக்குன்னு போயிடுவேன். முந்தி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நீண்ட நாளாக வந்து வீடியோக்களும் வந்து ஒழுங்காக வாரையில் கனடாவில் இருந்து கொண்டு வீடியோ போடணும்னு யோசிக்கிறது. பட் ஆனால் அது சாத்தியப்படவே இல்லையா. நிறைய யோசிச்சிட்டேன். ஆனால் வீடியோ போடணும் என்ன சொன்னால் நிறைய பேர் என்ன கண்டா கேட்குறார்களே, நம்ம இப்போ வீடியோ வாரையிலேருந்து நிறைய பேர் ஒரு ஆள் 2 பேர் இல்லை, ஏகப்பட்டாக்கள். ஏதாவது இப்போ கனடா நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போனால் நிறைய பேர் வந்து கேட்பார்கள். ஸோ அந்த வகையில் அப்போ இன்றைக்கு எனக்கு வால்மார்ட்டுக்கு போகணுமென்ற ஒரு தேவை ஒன்று இருக்குது. என்ன சொன்னால் கனடாவில் வந்து அந்த நொறுக்கு தீனுவல் எனக்கு பிடிச்ச சாப்பாடுகள் வந்து பிடிச்ச சாப்பாடுன்னு அந்த கள்ளத்தீனுவல் வந்து கனடா சாப்பிடு. ஸோ அது சாப்பிடணும் போல் தோணினது. காரோடைக்கு தான் யோசிச்சேன்னா நான் இப்போ அதுவள் வாங்குறேன் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு காசு கொடுத்து வாங்க போகிறேன். இவ்வளோ நான் காசு கொடுத்து தான் எல்லாம் வாங்கணும். ஆனால் கையில் காசாக இருக்குது. பட் நான் கனடாவுக்கு வந்த பிறகு காரெல்லாம் வாங்கி இப்போ ஒரு வேலையன்று வந்த பிறகு கையால் காசு பாவிக்கிறதுன்றது வந்து நான் வந்து சரியான குறைவு. எல்லாமே வந்து ஃபோன்லாம் டேப் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த பர்ஸுக்கு வந்து அந்த காசு வந்து கனடாவில் இருக்குது. ஸோ அப்போ அந்த காசை இதுக்கு பயன்படுத்துவோம்னு சொல்லி இப்போ போகிறேன். கிட்டத்தட்ட $60 என்னவோ பர்ஸுக்கு இருக்குது. அது யூஸ் பண்ணுறதே இல்லை, சுமார் எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த காசை இப்போ நாங்கள் கொண்டு வால்மார்ட்டில் போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். என்னென்ன வாங்குறேன்றது எனக்கே தெரியாது. அங்கே போய் பார்க்கல வந்து நாங்கள் ஏதாவது எங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து உள்ளே என்டர் பண்ண போகிறேன். வால்மார்ட் ஆல்ரெடி நாங்கள் காட்டியிருப்போம். இந்த பேக்கெட்டெல்லாம் அவங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் வாங்க போகிறது கொஞ்சம் பொருட்கள் தான். மற்றது இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10 மணி 6 நிமிடம். 11 மணிக்கு இந்த வால்மார்ட் வந்து பூட்டிடும். எங்களுக்கு இன்னும் 54 நிமிஷம் தான் இருக்குது இந்த ஷாப்பிங்குக்கு. ஆனால் அவ்வளோ நேரம் எல்லாம் எடுக்குமான்னு கேட்டால் அவ்வளோ அதெல்லாம் தேவையில்லை. பட் ஆனால் ஃபுல்லாக நாங்கள் போகிறது ஃபுட் செக்ஷனுக்கு. அதுக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை பிடிச்ச சாப்பாடுன்றதை விட இந்த கள்ளத்தேன் சாக்லேட் எல்லாம் மாமாக்கள் இப்போ நாங்கள் சில்லங்கால இருக்க அந்த மாமாக்கள் அம்மம்மா தான் கூட வாரது, சில்லங்காவுக்கு வாரது கூட. அப்போக்க இந்த சாக்லேட்டை தான் எதிர்பார்ப்போம். வேறு எது ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டோம். கேண்டோஸ் தான் கொண்டு வரணுமெண்டு அம்மம்மாவோட சண்டை பிடிக்கிறேன்னு சொன்னால் மற்ற ஒன்றுலேயே மாதம் இல்லை. ஆனால் இங்கே வந்து அந்த சாக்லேட்டுகளை பார்க்க அதை வாங்கி சாப்பிடணுமென்ற ஃபீலே வருது இல்லையா. ஆனால் கெனநாள் சாப்பிட்டு ஸோ அதால் இன்றைக்கு ஒருக்கா வாங்குவோம்ண்டு இங்கே வால்மார்ட் வந்திருக்கிறோம். அதுகளும் வாங்குவோம், பார்ப்போம் என்னென்ன வாங்குறோம்ன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். கதைச்சு அந்த வண்டியில் வந்து எடுக்க மறந்து போனேன். இப்போ திரும்பி போய்க்கொண்டு நிற்கிறேன். ஏன்னு சொன்னால் வண்டியில் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாது. இதை அப்படியே இப்படியே இழுத்து கொண்டு சரி அது பாட்டு வந்து கொண்டிருக்கோம். எங்களோட சின்ன ஷாப்பிங்குக்கு இது ஓகேயா இருக்கும். 3 வண்டியில் இருக்க நினைக்கிறேன். ஒன்று ஆளும் பெருசு, மற்றது நடுத்தர, மற்ற இது பேனியெல்லாம் பிடிச்சவள காலவங்க. இங்கே பேனியில் வந்து இப்போ நீ ஸ்கூல் தொடங்க போகிறோன்னா கொஞ்சம் முன்னுக்கே வச்சுருக்கணும். இப்போ கனடாவில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து லீவு சம்மர் லீவுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மாத லீவு ஆல்மோஸ்ட் இப்போ 1 மந்த்துக்கிட்ட முடிஞ்சுது. இது பாய்ஸுன்ற உடுப்பு செக்ஷனுக்கு நிற்கிறோம். வால்மார்ட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் நிறைய பேர் புதுசாகவும் இருக்கலாம் இந்த வீடியோவில். வால்மார்ட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா பொருட்களுமே வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 75% பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஆட்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 75% இங்கேயே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தான் நாங்கள் வேறு கடைகளுக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கனடாவில் நிறைய இடத்துல இந்த வால்மார்ட் வந்து இருக்குது. எல்லா சிட்டியிலையும் எல்லா இடத்துலையும்
எத்தனையோ கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்ப வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் அதையும் போய் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபுட் செக்ஷனுக்காக போய் கொண்டிருக்கிறோம். அதுவும் தொங்கலில் இருந்து அப்படியே போக போகிறோம். ஒவ்வொரு லைனாக பார்ப்போம். அதில் பார்த்து எங்களுக்கு பிடிச்சதை எடுப்போம். $60 தான் என்னோட காசாக இருக்குது. அதை காசும் காணாமல் வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோனால் டேப் பண்ணணும். பார்ப்போம் எவ்வளோத்துக்கு வாங்குற மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சு அவ்வளோலாம் போகாது. ஏன்னு சொன்னால் எல்லாமே அந்த $2-3 அப்படி தான் பெருமை நினைக்கிறேன் ப்ரைஸ். எதுக்கும் பார்ப்போம். இதுதான் ஃபுட் செக்ஷன். அப்படியே இங்கேருந்து அந்த தொங்கல் போக மட்டும் இங்கால இருக்கிற ஃபுல்லாகவே வந்து ஃபுட் செக்ஷன் தான் பாருங்க. இந்த தொங்கல் ஃபுல்லாகவே வந்து ஃபுட் செக்ஷன். அப்போ நாங்கள் இப்படியே சுற்றி வர போகிறோம். இங்கால எல்லாமே வந்து ஜோக்கெட்டும் சீஸ் ஐட்டங்கள் மற்றது இந்த சாக்லேட்டுகள்லாம் இருக்குது கூடுதலாக. இந்த செக்ஷனுக்குள்ள வந்து ஐஸ்கிரீம், ஜோக்கெட், ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இப்போ இன்றைக்கு வந்து எதுவுமே வாங்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாம் ஜோக்கெட் வரலாம். இங்கே வந்து ஜோக்கெட் வலையே எக்கச்சக்கம் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு பழங்களில் செய்திருப்பார்கள். இதுவளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் சிப்ஸ் வால் வந்து பொரிக்கணும். இந்த ப்ரைஸ் அதுவெல்லாம் இதுக்கு இங்காலி பக்கம் மற்ற இந்த பேர்களை போகிற அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இறைச்சி வகைகள், அதாவது வந்து சிக்கன் விங்ஸ் எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி அப்படியே பாக்ஸுக்கு வைக்கிது. இதை நாங்கள் அப்படியே கொண்டே க்ரில்லில் போட்டு இல்லைன்னு சொன்னால் குக் பண்ணி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி குக் பண்ணி மேரினேட் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த சோஸுகள் எல்லாமே வந்து போட்டு தான் இருக்குது. இது கூடுதலாக இப்போ ஸ்ரீலங்காலேயே சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் இப்படியான பொருட்கள் வந்துட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் இதுவும் வாங்க போகிறது கிடையாது. நாங்கள் வாங்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே உடைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படியான பொருட்கள் என்னென்ன வாங்குறோம்ன்றதை வந்து வீடியோ கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். நான் வாங்குறதில்ல, உங்களுக்கு எது பிடிக்குமன்றதையும் வந்து கொமெண்டில் சொல்லுங்க. இது வந்து 3வது செக்ஷன். இது வந்து பேப்பர் டிஷ்யூ, டாய்லெட் பேப்பர், அப்படியான க்ளீனிங் அதுகளுக்கு சம்மந்தப்பட்ட டிஷ்யூக்கள். மற்றது இப்போ நாங்கள் எங்களோட சாப்பாடுகளை இந்த பேக்கில் சிப் பேக்குகளில் போட்டு வைக்கிற அந்த சிப் பேக் ஐட்டங்கள் அதெல்லாம் இதுக்கு ஃபுல்லாக இருக்குது. மற்ற இந்த வீடுகளுக்கு போடுற அந்த வாசகங்கள் க்ளீனிங் நார்மலாக சொல்லலாம். அப்படியான சம்மந்தப்பட்ட பொருட்கள் இங்கால இருக்குது. இங்கால இந்த சாப்பாடுகளை இப்படி பாதுகாத்து கொள்றதுக்கான அந்த பேக் கவர்கள், இந்த இதெல்லாம் வந்து இந்த அந்த சாப்பாடுகளை கவர் பண்ணுற பொலித்தீன்கள். நாங்கள் போக போகிற அடுத்த செக்ஷனுக்கு தான் வந்து எங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் இருக்குது. இங்காலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கோட்டாக் ஐட்டங்கள் இதுவெல்லாம் அந்த இறைச்சி வகைகள்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து குக் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு பிரயோசனமே இருக்காது. மற்றது அடுத்த 4வது இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கே வந்து எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இதுவளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு வால்மார்ட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்களோட க்ரீன் ரோட்டில் வந்து இப்படி அந்த மேலேயே போட்டில் வந்து போட்டிருக்கும். இந்த செக்ஷனுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து நார்மலாக வந்து எல்லா வால்மார்ட்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ சாக்லேட் வாங்க போகிறோம்னு சொன்னால் அந்த மேலே இருக்க இந்த போட்டை பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் அந்த இதுக்குள்ளே இருக்கா இல்லையான்ட்டு பாருங்க. இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்ட்டு இதில் போட்டிருக்கு. நார்மலாக இதுக்கு வந்து க்ளீனிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குது. நல்ல வாசங்கள் எல்லாம் விற்கிது பாருங்க. இது இல்லாமல் வந்து அந்த கார்கள், வீடுகள், ரூமுகளுக்கு. அதோட இங்கால சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிப்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. சிப்ஸ் எல்லாம் உண்மையாக முந்தி சரியான ஆசை. ஆனால் இப்போ எல்லாம் பெருத்து போச்சு. சாப்பிட்டு இங்கால ஜூஸ் ஐட்டங்கள், சோடாக்கள், ஹோக், பெப்சி, கனடா ட்ரை இதெல்லாம் நார்மலாக இது வீடுகளில் இருக்குது. ஸோ இதுவும் தேவையில்லை எங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். நார்மலாக இதுவளுக்கு வந்து நாங்கள் எனக்கு என்னுடைய இது வந்து எனக்கு விருப்பம். இதில் ஒரு பாக்ஸ் இருக்கிறோம். ஆனால் இதுவே இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. $10. நார்மலாக இது வாங்குகிறேன் நான். இங்கே ஏதாவது வால்மார்ட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க வந்தாலும் அந்த காசு பே பண்ணுற இடத்துல இந்த நியூட்ரலா இது வந்து அந்த பிஸ்கெட் மாதிரி உள்ளுக்கு நியூட்ரலாக இருக்கும், அது இருக்கும். ஸோ அது டெய்லி வாங்குறது இது விருப்பம். அப்போ இது வாங்கியிருக்கிறேன். வேறு ஏதாவது இருக்காண்டு பார்ப்போம். இதெல்லாம் வந்து குக்கீஸ், பிஸ்கெட் தான் இருக்குது. மற்ற இதெல்லாம் சிப்ஸுவல். வேறு நட்ஸ் ஐட்டமும் வாங்கணும். சிப்ஸும் இது ரெண்டும் தான் விலை கூட போடாக்கு. இது பாருங்க, இது வந்து
இது சரியான விருப்பம். பிஸ்தா. ஆனால் இது $4 $9 தெரியும் இதில் போட்டிருக்குமே. மற்றது இங்கே பாருங்க, இது உடைச்சும் விற்கிது, அந்த கோதை உடைச்சும் விற்கிது. இந்த பெருசை வாங்குவோம். ஓகே, இது ரெண்டும் சரியான விருப்பம். ஸோ அது ரெண்டும் வாங்கியிருக்கிறேன். மற்றது அது உடம்புக்கு நல்லா அது சாப்பிட்றது. வேறு முந்தியெல்லாம் வாங்குறேன் நான். இதெல்லாம் வந்து முந்தி நார்மலாக இதுவரை சும்மா வாங்கி சாப்பிட்றது. ஆனால் இப்போ கேனால் வந்து ஸோ இப்போ இதில் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $2, $4, $5 ஆகும். இதில் 2 சிப்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் $5 ஆகும். ஆனால் இதை விட அந்த நாங்கள் பேக் வாங்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு லாபம். அது எல்லாமே உண்டு தான். இதை வந்து சும்மா நார்மலாக சின்ன அடைச்சிருக்காங்க, அது பெருசு கணக்கவும் வரும். ஸோ இந்த செக்ஷனுக்குள்ள வந்து இவ்வளோ தான் இருக்குது நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி. எங்கால பபுள் கம் இருக்குது. பபுள் கம் வாங்கவே கூடாது என்று சொன்னால் என்னுள்ள ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, உடனே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ அந்த ஒரு பிரச்சனையால் பபுள் கம்மை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த டொபி என்னுடைய ஃபேவரட்னு தான் சொல்லணும். இந்த டொபி சாப்பிட்டா இந்த காஃபி குடித்த மாதிரியே ஃபீல் ஆகும். சரியா, காஃபி டொபி தான், ஆனால் அப்படி ஒரு ஃபீல் ஆகும். இந்த லோகோ வர டொபி நல்ல டேஸ்ட். நார்மலாக இந்த டொபி நல்லா தான் இருக்குது. ஆனால் இதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கால அப்படியே சுகர் ஐட்டங்கள் அதுதான் சொல்லியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா எப்படிலாம் கடையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்க, $10 இந்த கிக்கெட் ஃபுல்லாக. இதுக்குள்ள வந்து சின்ன சின்ன கிக்கெட் இருக்குது. கனடாவில் வந்து இந்த லிண்டோ இந்த சாக்லேட் கொஞ்சம் சரியான ஃபேமஸ். ஆனால் இது வந்து இங்கே வாங்குறது வந்து நட்டம். இந்த லிண்டோ கம்பெனிக்கு போய் வாங்கினா நல்ல சீப்பாக நிறைய வாங்கலாம். அது அந்த கிலோ கணக்கில் வாங்கலாம். அது லாபம். நாங்களே எடுத்து போட்டு அது இன்னும் சரியான லாபமாக இருக்குது. ஏதாவது ஒரு சாக்லேட் சாப்பிடும் போலாம் இருக்குது. ஆனால் எந்த சாக்லேட்டை சாப்பிட்றோன்னு தெரியல. வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இந்த சாக்லேட் யார்கிட்ட சாக்லேட்டு காமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஐயோ, அது மேலேயே போட்டுருக்குந்தா பாருங்க, மிஸ்டர் பீஸ்ட். இந்த உலகத்தில் முதலாவது யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட், அவருடைய சாக்லேட் தான் இது. அந்த சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற அந்த சீரியல்லையும் வந்து சரியான விருப்பம் எனக்கு. அதை தான் தர்றேன்னு காணையில். இதுவரைக்கும் இங்கே இருக்கணும், எங்கேன்னு தெரியலை. சீரியல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $3, $4, $10 சாக்லேட்டில் ஒன்றும் இந்த வெனிலா மாதிரி ஒன்று இருக்குமே. குழந்தை பிள்ளைகள் சாப்பிட்ற சீரியல். இது வந்து 3 எடுத்தால் $10 இல்லைன்னு சொன்னால் புரியுங்கவா எங்கே வருது. அது 3 எடுத்தால் $10 இல்லைன்னு சொன்னால் $5. அப்போ நாங்கள் ஒரு $5 வந்து சேவ் பண்ணலாம். இது 3 எடுத்தோம்னு சொன்னால் 2 இது வெனிலா மாதிரி தான். நான் வெள்ளை கலர், ஆனால் உள்ளுக்கு சாக்லேட் தான் இருக்குண்ணே. இதுவும் இதில் ஒன்றும் இதில் 2 எடுத்துக்கோம். ஸோ $3, $4, $10. நிறைய மண்டைக்குள்ளே நிறைய பொருட்கள் ஓடுது. ஆனால் இங்கே வந்தோடனே எதாவது வாங்குறேன்னு தெரியலை. பாப்பா மீங்கால ஏதாவது பிடிச்சேன்னு சொன்னால் அதை வாங்குவோம். 3 ஐட்டம் தான் எடுத்துருக்குறோம். ஆனால் 3ம் எனக்கு நல்லா பிடிக்கும். அது ஓகே. வேறு சரி, இப்போ அங்கே நின்று நாங்கள் இப்போ முதலாவது செக்ஷனுக்கு வந்துட்டோம். சரியா, ஆனால் இந்தெல்லாம் தான் எடுத்துருக்குறோம். திருப்பி இருக்கா இப்படி போவோம் வாங்க. ஏதாவது திருப்பி என் கண்ணில் மாட்டுச்சுன்னு சொன்னால் ஏதாவது எடுப்போம். ஆனால் என்னத்தை எடுக்கிறேன்னு வீட்டேருந்து வரைக்கும் அந்த ஏதாவது வாங்கணும் போல இருக்கும். ஆனால் இங்கே வந்தோடனே இதை வாங்குறேன்னு தெரியாமல் இருக்குது. அது என்னமோ உண்மை தான். இது குழந்தை பிள்ளைகளுக்கு வாங்குறாங்க. இதில் என்னடாப்பா சிப்ஸ். ஓகே, இப்போ நான் அங்கே நின்று திருப்பி இங்கே வந்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனி இதுக்கு மேலே வாங்குகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. முந்தியன்னா அந்த சிப்ஸோலெல்லாம் வாங்கினா அதெல்லாம் அழுத்து போச்சு. 10:43 ஆகிட்டு. இன்னும் சரியா 17 நிமிஷத்தில் வால்மார்ட் வந்து பூட்ட போகுது. ஸோ அப்போ நாங்கள் வந்து வாங்குவோம். முன்னுக்கும் சில ஏதாவது இருக்கும், அதுலேயும் ஏதாவது வாங்கலாம்னு சொன்னால் அதில் வாங்குவோம். ஏதாவது வாங்க அப்படியே போவோம்.
ஊரில்ண்டா மரத்தில் ஏறி வெட்டி இளநீ குடித்து அந்த வழுக்கலை சாப்பிட்ற அந்த ஃபீலுக்கு இங்கே பார்த்தீங்களா கனடாவில் கோகனட் இந்த இளநியை ஜூஸ் மாதிரி அடித்து அதுக்குள்ளே வழுக்கலும் இருக்குமென்னு நினைக்கிறேன். சிலது வழுக்க இருக்கும், சிலதுக்கு இருக்கிறது. இதுக்கு என்ன மாதிரி ஏரியா இது வந்து $1 போட்டுக்கு இதை வந்து வாங்கி உடனே இப்போ குடிச்சு காட்டப்போம் உங்களுக்கு வெளியில் போயிட்டு. இதுக்கு வேறு ஏதாவது வாங்கலாம்னு தெரியா பார்ப்போம். $1 இளநீண்ட டேஸ்ட்டும் பெறாது, நாங்கள் ரியலாக குடிக்கிற ஃபீலும் பெறாது. கிட்டத்தட்ட இலங்கை பணத்துக்கு வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்தே பண அடிப்படையும் பாடி பார்க்க $220 220 கிட்ட வரும் எங்கட நாட்டு பணத்துக்கு. $1 இங்கே வைக்கலாம். ப்ளஸ் டேக்ஸ் இல்லாமல் தான் கிட்டத்தட்ட $400 கிட்ட வரும் நினைக்கிறேன் எல்லாமே சேர்த்து. சாரி, $300 கிட்ட வரும். இது அந்த அந்த நூடுல்ஸ் அது இது இல்லை. அது ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு வீடியோ போட தான் பண்ணுமா. நிறைய யூடியூப் செய்கிற நிறைய பேர் அந்த ஸ்பைசியான நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு போடுறவர்கள். அது எனக்கு ஒரு நாளைக்கு ஆசை, அதுவும் ஒரு நாளைக்கு போடுவேன். சரி, இப்போ நாங்கள் எங்களோட முன் என்ட்ரன்ஸை போகிறோம். பே பண்ணுற இடத்துக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போவோம்மா. நாங்கள் $40 வாங்கியிருக்கிறோம். $20 வாங்கலை, வேலையை வந்துட்டேன். வேணாம், எல்லாமே வந்து வாங்கின பொருட்கள் எல்லாம் வந்து $10. அதால் தான் இவ்வளோ வந்தேன். இந்த கம்மும் இந்த இதுவும் தான் விலை குறைவு. டூ நாட் என்டர் அதுவும் திறக்குது தான். ஓகே, இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதை காருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. கனடா வந்ததுக்கு 2ஆம் தடவை இதை குடிக்க போகிறேன். முதல் 2023 வரைக்கும் இதை வாங்கி குடித்தேன். இந்த வருஷம் குடிக்கவே இல்லை. திருப்பி அது முதல் குடித்தா அது இந்த டேஸ்ட் அப்படி இருக்குமன்றதே மறந்து போனேன். இது எதிர்ச்சியாக கண்டதால் இது வாங்கினாங்க. பார்ப்போம். அந்த வழுக்கல்னு சொல்லுவோம், அதையெல்லாம் உள்ளே வட்டி போட்டிருக்காங்க. ஆனால் தேங்காய் தான் இருக்க போட்டாது. என்னடாப்பா இது? வெயில் வாங்கி குடிக்கலாம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இனிப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக வீடியோ போடணுன்றது ஆசை, முடிந்தவரை ட்ரை பண்ணுறேன். கனடாவில் இருந்து கொண்டு வேலையும் செய்து இதுவும் செய்து மற்றது மார்க்கெட்டிங் செய்கிறேன். நான் சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறது, ஸோ ப்ரோமோஷன் வீடியோக்கள் அது இதெல்லாம் செய்கிறதால வந்து சரியான பிஸி, அப்போ டைம் இல்லை. நீங்களும் உங்களுடைய கடைகளை விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து டிரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 416-628-7080 என்ற இந்த இலக்கத்துக்கு கால் பண்ணுங்க. ரீசனபிளான ப்ரைஸில் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தருவோம். பாய்.